ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டோரி, பழைய ஸ்டோரி, பழைய என்கவுண்டர், பழைய ஆண்டவருடைய பிரத்யட்சமான இடைபடுதல், அத கர்த்தர் சிலர் லைஃப்ல ரிப்பீட் பண்ண விரும்புகிறார். நான் இந்த வார்த்தையை நான் எனக்கெண்டே எடுத்து நான் இதை விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கர்த்தர் ரிப்பீட் பண்ண விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும், விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் லைஃப்ல கர்த்தர் ரிப்பீட் பண்ண விரும்புகிறார். பதில் இல்லைன்னதும் வேதத்தை விட்டுறாத. பதில் இல்லைன்னதும் ஆமென். இது மற்றவர்களுக்கு பைத்தியமா தெரியும். இது சிலருக்கு. ஆனா ஆமென் ஆமென், இந்த பார்வை உள்ள சில உள்ளங்களுக்கு, இந்த பார்வை உள்ள சில உள்ளங்கள் இதோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, இதோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. சிலர் பல நாள் ஜெபமே இதுதான். ஆமென். ஆண்டவரே, பிரத்யட்சமா என் கண்களை காண வைப்பீராக. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், கொர்நேலியு ஜெப வீட்டுல, கொர்நேலியு வீட்டுல தூதன் வந்து நின்றதை பார்த்தா ரிப்பீட் ஆக போகுது. பிரத்யட்சமா இனி நீங்க உங்க ஜெப அறையில தூதர்கள் வந்து நிக்க போறாங்க. ஜீசஸ், ஜீசஸ். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது போல உங்கள் கண்கள் பார்க்கும் போது பிரத்யட்சமாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல ஆண்டுகளுக்கு முன்னாக என்னைக்கோ ஸ்டாப் ஆனது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல, ஆண்டவர் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே ஆமே ஆமே. அதான் சொன்னான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். கேட்கலாம் கேட்கலாம். அவங்க லேவி கோத்திரத்தார், அவங்க இஸ்ரவேலர். கொர்நேலியு யாருங்க? கொர்நேலியு யாருங்க? அவன் ஜெபிக்க அமர்ந்த போது ஒரு நாள்ல தூதன் வந்து நிற்கிறான். Glory. ஆமென் ஆமென். இந்த இப்படிப்பட்ட தெய்வீகத்தை ஆமென் ஆமென். நான் இது ப்ரிப்பேர் பண்ணல, நான் பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சிலரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறார். சிலர் ஆண்டவர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறார். ஆமென்.